நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து பாஜக வாக்குகளை திருடுகிறது என்று பல்வேறு தரவுகளை வெளியிட்டு ராகுல் காந்தி விளக்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறதா? நிச்சயமாக ஏதோ காலத்திலே கேள்விக்குறையாச்சு. 2014க்கு பிறகு இருக்கின்ற இன்சிடென்ட்ஸ் தான் நான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாம் ஒரு காலத்துல லிண்டோ, அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, கோபால்சாமி, இந்த மாதிரியான நபர்களை பார்த்திருக்கோம். கோபால்சாமி இன்னும் சொல்ல போனால் அத்வானியினுடைய அந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம்ல இருந்த சமயத்துல இவர் ஹோம் செக்ரட்டரியா இருந்த நபர். அப்படி இருந்து கூட ஒரு இம்பார்ஷியல் தேர்தல் ஆணையராக அதன் பிறகு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேர்தல் புக் கேப்டன் இல்லாம நடத்தின முதல் சிஇசி அவராக இருந்தார். அவருக்கு எதிராக கடினமான விமர்சனங்கள் பாஜக தரப்பிலிருந்து அந்த காலத்துல வந்திருக்கிறது. ஆனால் இதுவரை 2014 இருந்து 2024 25 வரையான ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக நபர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையர்களை முழுக்க முழுக்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கேஸ் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் டிஃபெண்ட் பண்றார்கள். அப்படி என்னென்னால் என்னை பொறுத்தளவுல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒரு சீம்லெஸ் ஒரு என்டிட்டியாகத்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை நிச்சயமாக பெரிய கேள்விக்குறைக்குள்ளே இருக்கிறது. குறிப்பாக பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இதிலும் சுப்ரீம் கோர்ட் இன்னமும் ஒரு தீர்ப்பை வழங்காதது மிக மிக அதிர்ச்சிக்குரிய, வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து பாஜகவும் ஈடுபட்டு இருக்கிறது என்று ராகுல் காந்தி தரவுகளை வெளியிட்டு பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? சமீபத்தில் ராகுல் காந்தியினுடைய நடைமுறைகள், குறிப்பாக லோக்சபாவிலும் சரி, மற்ற பத்திரிகை நிருபர் கூட்டத்திலும் சரி, மகாராஷ்டிரா இதை பற்றி சொல்லி வருகிறார். திரும்ப திரும்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு போகாமல் எலெக்ஷன் கமிஷனும் இதற்கு பதில் சொல்லிவிட்டது. ஏன் இதை எஸ்ஐஆர், போலி வாக்குகள், புலம்பெயர்ந்த வாக்குகள், அதை பற்றி தான் சொல்லுகிறார். அதைத்தானே எஸ்ஐஆர் கூறுகிறது எலெக்ஷன் கமிஷன். ஏன் ராகுல் காந்தி இதை எல்லாத்தையும் ஒரு அபிடவிட்டா வச்சு, சோனின் அபிடவிட்டா வச்சு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறது? நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கர்நாடகா தேர்தல் அதிகாரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ராகுல் காந்திக்கு. தாங்கள் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகைக்கு குறிப்பாக எழுதி அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அபிடவிட்டாக அனுப்புங்கள் என்று. அதற்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போகிறார் தெரியவில்லை. இது பங்களாதேஷில் நடந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி மாடல் மாதிரி ராகுல் காந்தி இந்தியாவில் ஒரு அனார்கிசத்தை குழப்புகிறார். ராகுல் காந்திக்கு அவர் இனி எலெக்ஷன் தேவையே இல்லை. காரணம் 2029 காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் காங்கிரசுடைய நிலைப்பாடு இருக்காமல் போகிவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இதற்கு ப. சிதம்பரம் ஒத்துக்கொள்கிறாரா? இதற்கு கபில் சிபல் ஒத்துக்கொள்கிறாரா? காரணம் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து தேர்தல் வாக்குகளும் தவறு என்று தாண்டி ராகுல் காந்தி சொல்லுகிறார். ஆக மொத்தம் 30க்கு 39 சீட்டு தமிழ்நாட்டில் வின் பண்ணாங்களே, அதனால இதே பேட்டர்ல தான் வின் பண்ணிருக்காங்க. ஆக திமுக கழுத ஓட்டு போட்டுட்ட. அதெல்லாம் ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டாமா? ஒரு நாட்டில் இவர் எப்படி வயநாட்டில் ஜெயிச்சாரு? இவங்க தங்கச்சி எப்படி வயநாட்டில் ஜெயிச்சது? இவர் எப்படி ஜெயிச்சாரு ராபரேலியில்? இதே மாதிரிதான். ஆக மொத்தம் ராகுல் காந்தி சொல்வது தவறு. அவர் பங்களாதேஷில் ஏற்பட்ட ஒரு தேர்தல் குழப்பத்தை மாதிரி இந்தியாவிலும் எதிர்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்று தான் பல கருத்தாளர்கள் கூறுகிறார்கள். ராகுல் காந்தி பேச்சில் ஒரு விதமான அர்த்தம் இல்லை, இது பூகம்பம் இல்லை. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இவ்வளவு தரவுகளை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதா சார்? இல்லவே இல்லை. தேர்தல் ஆணையத்தை சொல்லிட்டாங்க, 10 வரை சொல்லிட்டாங்க. இவர் மகாராஷ்டிரா சொல்லிட்டு கர்நாடகாவே சொல்லிட்டு இருக்காரு. ஏது ஹரியானா சொல்லிட்டு கர்நாடகாவே சொல்றாரு? ஏது அதே கர்நாடகாவில் இவங்க அரசாங்கம் தான் இருக்குது. இதெல்லாம் சரிப்பட்ட அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர் இருக்காரு, எலெக்ஷன் ஆபீசர், he comes under தமிழ் ஸ்டேட் கவர்மெண்ட். அதே பண்ணல. இப்ப தான் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்நாடகாவினுடைய சீஃப் எலெக்டரல் ஆபீசர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அனைத்தையும் சோன் அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது தேர்தல் கமிஷனுக்கோ கொடுத்தால் நாங்கள் தங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் பொய் சொல்வதற்கு என்று எழுதியிருக்கிறார். அதற்கே ராகுல் காந்தி போட மாட்டேங்கிறார் கோர்ட்டுக்கு. பொய் சொல்றாரு. ஏதுக்கு பொய் சொல்றாரு? ராகுல் காந்திக்கு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னதனால் அது நிஜமாயிடுமா? எப்படிங்க தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க திமுக?
எப்படிங்க செல்ல பெருந்தக ஜெயிச்சாரு எம்எல்ஏவா? எப்படிங்க தயாநிதி மாறன் ஜெயிச்சாரு? எப்படிங்க திமுக ஜெயிச்சது? ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? இதே ஓட்டு பேட்டர்ன் தானே. ஆக கள்ள ஓட்டு இருக்குன்னு சொன்னாருன்னா அதுதான் எடுக்கணும் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐஆருக்கு நிறுத்த மாட்டேன் இவங்களும் சொல்றாரு. என்னங்க பேசுறாரு? அவர் குழப்பம் மாதிரி தெரியுதுங்க. அவர் மனதில் குழப்பம் இருக்கிறது. அவருக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் ஒன்னாக ப. சிதம்பரமோ அல்லது கபில் சிபலோ அல்லது அபிஷேக் மனு சிங்கையோ இது என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? ஈகல்னுட்டு ஒரே ஒரு வச்சுட்டு இருக்காரு. ஈகல் அதுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி குழப்பமானவாதி, இந்தியாவில் ஒரு அனார்கிசத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இனி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்ற ஒரு அச்சம் அவருக்கு வந்துவிட்டதனால் தேர்தல் கமிஷன் மீது புகார் போடுகிறார். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ராகுல் காந்தியினுடைய தரவுகளில் உண்மை இல்லை என்கின்ற உங்கள் தரப்பு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து பாஜக வாக்குகளை திருடுகிறது என்று ராகுல் காந்தி தரவுகளை வெளியிட்டிருக்கிறார். பலருக்கு வீட்டு கதவு எண் 0 என்று உள்ளது. ஒரே தொகுதியில் 12,000 போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4,000 வாக்காளர்களின் புகைப்படங்களே இல்லை என்று அவர் தரவுகளை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு மாநிலங்களில் தேர்தல்களில் என்னென்ன மோசடிகள் செய்யப்பட்டுள்ளன என்ற தரவுகளை ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். புதிய வாக்காளர் சேர்ப்பு படிவத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ராகுல் வெளியிட்டிருக்கும் அந்த தரவுகளில் கூறியிருக்கிறார். இதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நபருக்கு பல மாநிலங்களில் வாக்கு உள்ளது என்றும் அது குறித்த தரவுகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் 40,000க்கும் அதிகமான போலி முகவரிகள் உள்ளன என்றும் கூறியிருக்கிறார்.